ஹே கைஸ், வெல்கம் பேக் டு புகழ் குட்டி. நீங்கள் ஆசைப்பட்டது இன்னைக்கு நிறைவேற போகுது. அப்போ என்னடான்னு கேட்டிங்களா, நான் என் பிறந்த நாளைக்கு இந்தியன் பைக் டிரைவிங் 3D சேலஞ்சு தான் ப்ளே பண்ண போகிறேன்னு சொன்னோம். சேலஞ்ச் இல்லை, என் பைக் டிரைவிங் 3D பைக் அதுதான் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். இப்போரா காரை பறக்க விட்டு இந்த ஸ்பிண்டர் எடுதுன்னு கேட்டிங்களா, ஸ்பிண்டருக்கு நான் முன்னாடி கடைசியாக சீப் போட சொல்கிறேன். ஸ்பிண்டர் எடுத்து ஓட்ட போகிறோம். இப்போ ஐயோ 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 அடா அந்த ரோட்டா வெளியே போய் ஸ்பிண்டர் பைக். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க, ஸ்பிண்டர் ஒரு ஜீப் போட போடும்போது ரேண்டம் ஜீப் போட எப்படி இந்த பைக் வந்துருக்கும் அப்படின்னு காருக்காரடே. நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். இந்த வண்டி இது வந்து நான் எண்டிங்கில் சொல்கிறேன். ஓ, நம்மளுக்குலாம் காரை கொடுங்க. இவருக்கு ரெண்டும் ஒன்றா வரும். நான் பின்னாடி போனால் வண்டி முன்னாடி போகுது, முன்னாடி போனால் ரெண்டு பேரும் ஒன்றா போயிடலாம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணல, அதனால் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் எல்லாம். ஆனால் நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்களே. ஆனால் உங்கள்கிட்ட வீடியோ போடும்போது கேட்கணும், கரெக்டு தானே? அதான் நல்லா பண்ணுவீங்க. இன்னைக்கு இந்த கேமில் என்ன ஜீப் போட்டு இருக்கோம், பாதி ஜீப் போட்டு நம்மள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி போட்டு பார்த்துட வேண்டியதான். ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். 0015 கால் பண்ணா இங்கே பாருங்க, ஆரன் வண்டியில் ஏறி சும்மா மாஸ்க் கட்ட வேண்டியதான். என்ன ஸ்பீடு டூபிக்கிட்டு அடங்கு. பின்னாடி ஒருத்தர் இடிச்சு தள்ளிட்டேனே, பயப்பட்டே டபுறாடே என்ன. ஐயோ தெரியாம அவனை திட்டேனே. பின்னாடி வருவான் ஆளக்கம். ஐயோ ஒன்று வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. பொண்ணு திரும்பி என்ன அடிக்கும். இப்போ பிறகு இந்த ரேம்பில் எப்படி பறக்க போகணும். ஐயா ஜனநாயக மேலே பறக்கணும். ஆட்டு அப்பா கீழே போய் குத்துனுக்குண்ணா, அவ்வளோதான். கீழே போய் குத்திடக்கூடாது. ஐயோ அவ்வளோ ரத்தம் தெரிஞ்சிச்சுடா. சரி, நம்ம எடுத்து இன்ஃபைட்டி போடுவோம். 1 2 இன்ஃபைட்டி இது போட்டிருப்போம். இங்கே இருக்குங்க, சிப் போடு. நான் பார்த்துட்டேன். 1529 இன்ஃபைட்டி ஹெல்த் வந்துருச்சுல. இன்வெட்டி போட்டாச்சுல. என் மேலத்துக்கு வந்து எத்தனை சும்மா இங்கே போய்கிட்டு சரி, நம்ம அடுத்த பைக் பார்க்க வேண்டியதுதான். அடுத்த பைக் என்ன வீட போயிட்டு ஏன் டூப்ளிகேட்
புதுசாக பண்ணி புதுசாக போட்டு டிராஃபிக்கை வைக்கிச்சிட்டு சரி நம்ம வேறு சிப் போட்டு போடுவோம். அப்படியே வண்டிக்கடா தினம் ஓடி ஏன் போலாம் தானே ஏன்னா டே அப்பா வண்டி விட்டு இறங்கி இன்னும் ஒரு சிப் போட போடுவோம். வேறு சிப் போடு ஃபோன் ஏறா எடுத்துட்டாங்க. ஒரு சில டைமு எடுக்க மாட்டேங்குது. சரி என்னது ஐயோ ஐயோ எல்லாத்தையும் போட்டு நசுக்கி விடலாம் போலக்குதா. எப்பா ஃபயர் இன்ஜின் தான்டா. இந்த மாதிரி ஒரு ஃபயர் இன்ஜினை பார்த்ததே இல்லை உலகில். உலகி ஐயோ அயலார் ஓடுது. காருக்காரன்னு ஒன்று நசுக்கிற போது ஐயோ காரு பறந்துச்சு. காரு பறந்துச்சு சவு தண்ணிக்கிட்டு பார்க்கல. ஐயோ இன்னொரு நாள் தண்ணிக்கு போய் ஒட்டிக்கிச்சுட்டா கண்ணால ஒட்டிக்கிச்சுடா. எனக்கு வாயில பாட்டு வரலடா மனுஷங்கடா. இதுக்கு மேலே பாட்டா பண்ணா வீடியோ விட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால நான் பாட்டு பாடல சாமியா. ஒரு காருக்காரங்கிறான் தூக்கிட வேண்டியதான். நம்ம எங்கேயும் பாருங்க விட்டானே காருக்காரனையும் பைக்கு நம்ம பைக்கில் விட்டு நம்ம இன்னொருத்த போயிட்டான். எப்படி ஓடல் போட்டு போயிரு ஃபயர் இன்ஜின் கிலோமீட்டர்லாம் கம்மிக்கிட்டு நான் அப்டேட் விட்டாங்கப்பா கிலோமீட்டருக்கு. இது வரைக்கும் விளாண்டுருக்கேன். அடிச்சுட்டு ஐயோ போய் கம்புக்க எல்லாத்தையும் மழை மாதிரி அடிச்சு ஆகிறோம். அவனும் போய் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அது மட்டும் உறுதியாகி போச்சு. இன்னைக்கு அவனாவது என் கையலாம் போலீஸாக வந்தாலும் சரி விட்டு நசுக்கி வச்சுட்டு போயிடுவேன். போலீஸாக வாங்கடா விட்டு நசுக்கி விட்டு போகிறேன். ஒரு காரிகரை மாட்டிக்கிட்டான் மச்சாண்டே அடே அப்பா கார்ல ட்ரக்குகள் லாரிக்கு சண்டை வரும்ல. ட்ரக்குக்கும் லாரிக்கும் காருக்கும் சண்டை. வந்தா என்ன அடிச்சு ஒவ்வொரு சொல்லி ஐயோ காரை தூக்க வச்சுட்டான்டா. இதுக்கு மேலே அவனை விடவே கூடாது. பின்னாடி வேற வரான். அவனை பின்னாடி அடிச்சுட்டு பின்னாடி வேற வரானு தைரியம் போய் தொலைங்கடா. அவனெல்லாம் வத்தல் போய் தொலைங்கடா. டிராஃபிக் ஆகுது. இன்னொருத்த மரம் பாரு இன்னும் அடிச்சுக்கடா அப்படின்னு வரான். இவங்கள்ட்ட தவியது உலக கீழே இருக்கா சாமி. நீங்கள் நம்மளுக்கு தேவையான பேர் தான். சரி பாதி சிப் கூட பாட முடியல. உங்கள் பாட்டும் வேணும்னா தயவு செய்து உங்கள் பொண்ணான கையை வைத்து கமெண்டில் கமெண்ட் பண்ணவும். பண்ணைய தானே வீடியோ போட முடியும். எனக்கு கொஞ்சம் அவார்டு அவ்வளோ போய் நம்ம அதாவது யூனிவர்சல் பப்ளிக் ஸ்கூலில் நான் படிக்கிறேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் வீடியோ போட்டிருக்கும் போகிறேன். அந்த சர்டிஃபிகேட் வீடியோ எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அதுலேருந்து எனக்கு 3 சர்டிஃபிகேட் வீடியோ போட்டிருப்பேன். 2 வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் ஒன்று டெலிட் பண்ணி ஏன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களாம் பயங்கர வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு போட்டு ஜீரேன் வீடியோவை. சரி நம்ம ஃபைனல் பைக்கை போட்டுடலாமா? ஃபைனல் பைக்கு
நான் வீடியோ முடிக்க போகிறேங்க. ஏன்னு கேட்டால் ஜி இப்போ நம்ம ஃபோன் ரோடு போடுங்க. என்னது இப்பயே பாருங்க வளர்றேன்னா. அதனால் இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம். அந்த இது சீப் கோடு எப்படி போட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன். 9 நோட்டை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9000 இந்த சீப் கோடு போட்டிங்கன்னா கால் கொடுங்க. வந்துடுச்சுல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் வேறு எடுக்கலாம் போது எப்படி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கும். எனக்கு இல்லாத நம்பிக்கையா அடிச்சுட்டு